அவன் தாழ்ந்து பேசவும் தன்னுடைய கோபத்தை வார்த்தைகளால் அவனின் மேல் கொட்ட முடியாமல் அவளுள் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது. அவனால் இப்படி இறங்கி தன்னிடம் பேச முடியும் என்பதை அவள் இதுவரை கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. மேலும் சமாதானமாக பேசுவது அவனுக்கு பொருத்தமானதாக இல்லை என்பதை அவள் மனம் அவளுக்கு கூறியது. எவ்வாறு இருந்தாலும் தன்னால் வேறு ஒருவனை கல்யாணம் செய்ய முடியும் என்று தோன்றவில்லை. அதற்காக மகிந்தனையும் கணவனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவளுக்கு தோன்றவில்லை. தன் முகத்தை யோசனையுடன் பார்த்து கொண்டே தான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை அவள் வாய் கூறாமல் அவளின் கண்களை பேசுவது போல் உணர்ந்தான் மகிந்தன். அவனின் மனமும் இந்த கண் தான் இவளிடம் என்னை முதலில் வீழ்த்தியது என்று நினைக்கும் போது கார் குலுங்கி நின்றது. அப்பொழுதுதான் மகிந்தன் உணர்ந்தான் தாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது. கதிர் காரை நிறுத்திய வேகத்தில் வெளியில் இறங்கி நின்று கொண்டவன் டென்ஷனுடன் இருந்தான். அந்த டென்ஷன் குறைக்கும் நோக்கத்துடன் தன் பாக்கெட்டில் இருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்க போனவன் காரில் கவிலையா இருப்பது உரைத்ததும் எடுத்த சிகரெட்டை பற்ற வைக்காமல் தூக்கி போட்டான். அப்பொழுது காரிலிருந்து இறங்கிய மகிந்தன் லயா இறங்குவதற்காக கார் கதவை திறப்பதற்காக சென்றதும் வேகமாக மகிந்தனின் கையை பிடித்து அவனை சற்று தள்ளி கூட்டி போனான். அவனின் செயலில் என்ன என்ற கேள்வியோடு பார்த்த மகிந்தனை கதிர், டே, இனி ஒரு முறை இதுபோல் சண்டையும் ரொமான்ஸையும் கெஞ்சல்களையும் நான் இருக்கும்போது வைத்து கொள்ளக்கூடாது மகிந்தன் என்றான். உடனே மகிந்த், சரி கதிர், இதை சொல்வதற்குத்தான் என்னை தனியாக கூப்பிட்டாயா என்று கேட்டான் மகிந்தன். இதை பார் மகிந்த் என்றவன் மாலையில் வெளிவரும் பத்திரிகையில் மகிந்தன் கவிலையாவிற்கு காரை திறந்து விடுவது போன்ற வந்திருந்த போட்டோவுடன் கூடிய செய்தியை தனது மொபைலில் காண்பித்தான். மேலும் அந்த ஆர்டிக்கிளில் கவிலையாவை மகிந்தனின் செக்ரட்டரி மற்றும் இரகசிய சிநேகிதி என்றும் கூறப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டிய கதிர், ஐஸ்வர்யாவுடனான அவனின் கல்யாணம் முடிவாகியிருக்கும் இந்த நிலையில் இடையில் கவிலையா மேல் இருக்கும் சிநேகத்திற்கு என்ன பெயர் என்று கேள்வியுடன் முடிந்திருந்தது அந்த ஆர்டிக்கல் என்று கூறி காண்பித்தான். கதிரின் மொபைலில் அந்த ஆர்டிக்கிளை பார்த்த மகிந்தன், இந்த மீடியா ஆட்களுக்கு என்னை கவனிப்பதை விட்டு வேறு உருப்படியான ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது என்று கோபத்துடன் கதிரின் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு, இதை எப்படி டீல் பண்ணணும் என்பதை ஒரு 1 hour கழித்து உன்னிடம் சொல்கிறேன் கதிர் என்றான். பின் இவள் ஏன் இன்னும் காரிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்று கூறிக்கொண்டு காரின் அருகில் சென்றான். காரில் இருந்த கவிலையா தனது மொபைலில் தனது வீட்டிற்கு தொடர்பு கொண்டு பேச மனம் தவித்தது. ஆனால் தான் திடீரென்று மகிந்தனால் அவனின் வீட்டிற்கு இழுத்து வரப்பட்டதை தனது தந்தை அறிந்தால் அதிர்ச்சியில் திரும்பவும் அவருக்கு உடல்நலம் பாதித்து விடுமோ என்ற பயம் ஏற்பட்டது. இவ்வாறான யோசனையுடன் அவள் தனது மொபைலையே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கும் போது தனுஷிடம் இருந்து அழைப்பு வருவதை கண்டாள். அப்பொழுது, சொல்லுங்க தனுஷ், நான் தான் என்று கவிலையா கூறியவள் காரின் கதவை மகிந்தன் திறக்கும் அதிர்வில் ஏறிட்டு அவன் முகம் பார்த்தாள். கதவை திறக்கும் போது அவள் மொபைலில் தனுஷ் என்று கூறியது மகிந்தனின் காதிற்கு கேட்டவுடன் மகிந்தன் கோபமானான். லயா காதில் மொபைலை வைத்து கொண்டு தன்னை ஏறிட்டு பார்க்கும் சமயம் மகிந்தன் அவள் கையில் உள்ள மொபைலை பறித்து தன் காதிற்கு கொடுத்தான். தனுஷ் கவிலையாவிடம் பேசுவதாக நினைத்து, கவி, நான் என் நண்பனிடம் பேசிவிட்டேன். அவன் உங்களுக்கு வேலையும் தங்குவதற்கான இடத்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நீங்கள் எப்பொழுது ஹைதராபாத் வருகிறீர்கள் என்று மட்டும் தகவல் கூறும்படி கூறினான் என்றார். கவி மகிந்தனின் கையில் இருந்த போனை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு இருக்கும்போது மகிந்தன் தனுஷிடம், என் மனைவி அடுத்தவர்களிடம் வேலை பார்க்கும் நிலையில் இல்லை தனுஷ் என்றவன், என் மனைவி இனி என்னை விட்டு எங்கும் செல்வதாக இல்லை. மேலும் நீங்கள் என் மனைவியுடன் போனில் தொடர்பு கொண்டு பேசுவதை நான் விரும்பவில்லை என்று கூறியவன் தொடர்பை துண்டித்தானன் போனை கவியிடம் கொடுக்காமல் தானே வைத்து கொண்டான். மகிந்தன் தனுஷிடம் பேசிய விதமும் சொன்ன வார்த்தைகளும் லயாவிற்கு மேலும் அவன் மேல் கோபத்தையே கொடுத்தது. எனவே அவள் கோபத்துடன், நான் என்ன உங்கள் அடிமையா, இங்கேதான் இருக்கணுமா, இவர்களுடன் தான் பேசணும் என்று ஆர்டர் போட்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் காரை விட்டு இறங்க மாட்டேன், என்னை என் வீட்டில் கொண்டு போய் விடுங்கள் என்று வெடுவெடுவென்று பேசினார். அவள் அவ்வாறு பேசியதும் மகிந்தன், நான் பொறுமையாக உன்னிடம் சொல்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, முரண்டு பிடிக்காமல் வா என்று கூறி அவள் கைப்பிடித்து இழுத்தான். லயா காரின் சீட்டை பிடித்து கொண்டு, நான் இறங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பதை பார்த்த மகிந்தன், கொஞ்சம் முன்னால் தான் என் பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன், என்ன திரும்பவும் உன் உதட்டில் என் உதடால் தண்டனை கொடுக்க வேண்டுமா என்று கூறிக்கொண்டு அவளை நோக்கி குனிந்தான். அவன் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் புரிந்த லயா தான் சீட்டை பிடித்திருந்த கைகளை எடுத்து வாயை மூடி
பின்னால் நகர்ந்து செல்ல முயன்றதை உதட்டில் தவழும் புன்னகையுடன் பார்த்து கொண்டே அலைக்காக அவளை தூக்கி காரை விட்டு இறக்கி விட்டான். எப்படி என்று அவன் சட்டை காலரை தூக்கி விட்டு அவளை பார்த்து கண் சிமிட்டினான் மகிந்தன். அவன் அவ்வாறு செய்ததற்கு சகிக்கல என்று வார்த்தையால் கடித்து துப்பியவள் அவள் இருக்கும் இடத்தை சுற்றி பார்த்தாள். அவள் சுற்றி பார்ப்பதை பார்த்த மகிந்தன், வீடு எப்படி இருக்கலாயா, உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான். அவள், ஆமாம், உங்களுக்கு வசந்த மாளிகை சிவாஜி என்று நினைப்போ? நான் ஒன்றும் உங்கள் மாளிகையின் அழகை ரசிக்கவில்லை, நான் சுற்றி பார்ப்பதே வேறு ஒரு கண்ணோட்டத்தில் என்று கூறினாள். அவள் அவ்வாறு கூறியதும் மகிந்தனுக்கு முகத்தில் புன்னகை அரும்பியது. அவன் மனதிற்குள் இப்பதான் இவள் ஃபார்முக்கு வந்திருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு வெளியில் அவளிடம் வீட்டின் லொக்கேஷனை பார்க்காமல் வேறு என்ன பார்க்கிறாய், எப்படி இங்கிருந்து எஸ்கேப் ஆகலாமா என்று கேட்டான். மகிந்தன் அவ்வாறு கேட்டதும் கவிலையாவின் வாய் அதற்கு பதில் கூறவில்லை. என்றாலும் அவள் மொழியே ஆம் அப்படித்தான் என்று பதில் கூறியது. அவளுடைய முகத்தை பார்த்தவன், உன் வாய் என்னிடம் பேசாவிட்டாலும் உன் கண் எனக்கு பதில் சொல்லிவிட்டது என்று கூறியவன், நோ வே டு எஸ்கேப் என்று கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும் கவிலையா அவனுடன் நடந்து கொண்டே, உங்களின் இச்செயலால் எனது அப்பாவிற்கு திரும்பவும் எதுவும் உடம்பிற்கு முடியாமல் போய்விட்டால் நீங்கள் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் பயப்படாமல் உங்களை நான் தண்டிப்பேன் என்று கூறினாள். அவள் அவ்வாறு கூறியதும், இப்பொழுது எதுக்கு உனக்கும் எனக்கும் இடையில் உன் அப்பாவை வைக்கிறாய்? எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. நீ இப்படி என்னையும் என் அந்தஸ்தையும் பார்த்து துச்சமாக நினைப்பதுவும் உன்னை நான் விரும்புவதற்கு ஒரு காரணம் என்றவன், ஓகே பேபி, உனக்கு என்ன, உன் அப்பாவின் உடல் நலமாக இருக்க வேண்டும், அப்படித்தானே என்றவன், நீ யாரோ ஒரு மகிந்தனின் வீட்டில் இருக்கிறாய் என்று உன் அப்பாவுக்கு தெரிந்தால்தானே உன் அப்பா வருத்தப்பட்டு உடல் பாதிப்படைவார். ஆனால் தன் மகள் அவனின் கணவன் மகிந்தனின் வீட்டில் இருக்கிறாள் என்று தெரிந்தால் சந்தோஷத்தில் அவர் உடல் நல்ல நிலைமைக்கு திரும்பும் என்றான். அவன் அவ்வாறு கூறியதும் கவிலையா கோபத்துடன், உங்கள் அந்தஸ்தையும் பணத்தையும் பார்த்து ஒன்றும் என் அப்பா சந்தோஷப்பட மாட்டார். உங்களுக்கு உங்களின் மேல் ஓவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் என் கணவர் என்று தெரிந்தாலும் என் அப்பா வருத்தம்தான் படுவார் என்றான். அவனுடன் பேசிக்கொண்டே அந்த மாளிகையின் வாசலுக்கு வந்தபோது அந்த வீட்டின் தோட்டத்தில் பராமரிப்புக்காக ஒரு நடுத்தர வயது தம்பதிகள் குடியிருந்தனர். அந்த வீட்டில் இருந்த காயத்ரி கையில் ஆரத்தி சுற்றும் தட்டுடன், ஐயா, அம்மாவோடு ஒரு நிமிடம் சேர்ந்து வாசலில் நில்லுங்களேன், நான் ஆரத்தி சுற்றிய பிறகு அம்மா வலது கால் வைத்து உள்ளே போகலாம் என்றாள். உடனே மகிந்தன் கொஞ்சம் தள்ளி நடந்து வந்த லயாவின் கையை எட்டி பிடித்து தன் அருகில் இழுத்து நிற்க வைத்து அவள் தோளின் மேல் தன் கையை சுற்றி போட்டான். இப்பொழுது ஆரத்தி எடுங்கள் என்று புன்னகையுடன் காயத்ரியை பார்த்து சொன்னான். தன் முதலாளி தன்னை பார்த்து சிரித்து கொண்டே அவ்வாறு பேசியதை பார்த்த காயத்ரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் கவிலையாவின் உருவப்படம் அந்த வீட்டின் ஹாலில் பெரிதாக டிசைன் செய்யப்பட்டு மாட்டுவதற்காக எடுத்து வந்து நடுகாலில் வைத்திருந்த போது அந்த போட்டோவின் மீது அதில் அருகில் நின்ற வேலையாட்களுக்கு பருக வழங்கப்பட்ட தேநீரை பருகிய ஒரு பணியாளன் காலி பேப்பர் கப்பை வைத்தான். மாடியில் இருந்து இறங்கி வந்த மகிந்தன் அவன் வைப்பதை பார்த்து கொண்டு வேகமாக இறங்கி வந்து, ஏய், அதை முதலில் எடு என்று கையை அந்த படத்தினை நோக்கி காட்டி கோபமாக சொன்னதும் அப்பணியாளன் அந்த கப்பை பயத்துடன் எடுத்தான். அவன் எடுத்தபோது அந்த படத்தில் அக்கப்பின் கீழ் படிந்திருந்த தேநீரின் வட்டமான தடம் பட்டு இருந்ததை பார்த்தவுடன் அப்பணியாளன் தன் தோளில் போட்டிருந்த துண்டினால் அந்த தடத்தை துடைத்தான். அதனை பார்த்த மகிந்தனுக்கு மேலும் கோபம் வந்து அவ்வேலையாளின் கன்னத்தில் ஒரு அறையை விட்டான். என் லயா படத்தின் மேல் இப்படி செய்ய உனக்கு எப்படி தைரியம் வந்தது? இதில் இருப்பது யார் தெரியுமா? என்னுடைய ஒய்ஃப் என்று கூறி தன் பாக்கெட்டில் வைத்திருந்த கைக்குட்டையால் அந்த படத்தின் முகத்தை தானே நன்றாக துடைத்து ஒரு விரலை நீட்டி அவனை பத்திரம் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றான். அந்த சம்பவம் நடந்தபோது அங்கு இருந்த காயத்ரி அப்படத்தில் இருந்த உருவம் நேரில் இன்று அங்கு வந்ததை பார்த்தவள் அது தன் முதலாளியின் மனைவி என்று தெரிந்து கொண்டாள். மேலும் அவள் முதலாக அங்கு வந்ததும் அவளுக்கு ஆரத்தி சுற்றி எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. எனவே பயத்துடன் தான் அவள் தன் முதலாளியை பார்த்து, ஒரு நிமிடம் வாசலில் நில்லுங்கள் ஐயா, ஆரத்தி எடுக்க வேண்டும் என்று கூறினாள். ஆனால் அதற்கு தன் முதலாளி சிரிப்புடன் தன் மனைவியுடன் நின்றதும் ஆச்சரியமாகி ஆரத்தி சுற்றியவளிடம் தட்டில் பணத்தை போட நினைத்தவன் கவிலையாவிடம், பேபி, என்னுடைய பர்சில் கார்டு தான் இருக்கிறது, ரூபாய் இல்லை என்று கூறி அவள் கையில் இருந்த ஹேண்ட்பேக்கை பறித்து அதன் உள்ளே வைத்திருந்த மொத்தம் 500 ரூபாய் தாள்களையும் மொத்தமாக காயத்ரியிடம் கொடுத்தான். அவன் கொடுத்ததும் அதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்ட
அம்மா வலது காலை எடுத்து உள்ளே வைத்து வாருங்கள் என்று கூறினான் காயத்ரி. மகிந்தனின் செயலில் கடுப்பான லயா அதனை வெளியில் காயத்ரி முன் காட்டாமல் அவளிடம் சிரித்தது போல் முகத்தை வைத்து கொண்டு பின் மகிந்தனின் புறம் திரும்பி, என்னுடைய ரூபாயை எப்படி என் அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுக்கலாம் என்று குறைந்த குரலில் பல்லை கடித்தபடி கூறினார். அவள் கூறியதை கேட்ட மகிந்தன், இனி உன்னிடம் உள்ள எல்லாமே எனக்குத்தான் சொந்தம் என்று கூறினான். அவன் எல்லாவற்றிலும் என்று கூறும்போது அழுத்தமாக அவளை மேலிருந்து பாதம் வரை கண்களினால் கபலீகரம் செய்வது போல் பார்த்து கொண்டே வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கூறினான். அவனின் பார்வையையும் அழுத்தமான வார்த்தையையும் கண்ட லயாவிற்கு திரும்ப அவனிடம் பதிலுக்கு மல்லுக்கட்டி பேச வார்த்தை வரை மறுத்து படபடப்புடன் துடிக்கும் தன் நெஞ்சத்தின் ஓசையை சமப்படுத்துவதற்காக தன் கீழ்த்தட்டை தன் பற்களால் மடித்து இருக்க கடித்தபடி மகிந்தனின் பார்வையை தவிர்க்கும் நோக்குடன் வேறு புறம் பார்ப்பது போல் பாவனை செய்தார். மகிந்தனுக்கு அவளின் நடுக்கத்தை பார்த்து மனதிற்குள் இப்படி என்னை பார்த்து இவள் நடுங்குவதை எப்படி மாற்ற என்று யோசனை செய்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாத நம்பரில் இருந்து அவன் மொபைலுக்கு அழைப்பு வந்தது. அதனை இயக்கி காதில் வைத்து ஹலோ என்று கூறியதும், நான் வருண் பேசுகிறேன், இது மிஸ்டர் மகிந்தனின் ஃபோன் தானே என்று கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும் மகிந்தன் மனதிற்குள் ரொம்ப வேகமாக தான் இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு தான் பேசுவது லயாவின் காதில் விழாதவர் சற்று தள்ளி வந்து சொல்லு வருண், நான் தான் என்றான். அது மகிந்தன் என்று தெரிந்தவுடன் வருண் கோபத்துடன், என் அக்கா ஏன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை? அவளுக்கு ஆபீஸில் லேட் ஆகும் என்றால் என் அப்பாவிடம் போனில் தகவல் தெரிவித்திருப்பாள். அவள் மணி 6:15 ஆகியும் இன்னும் ஏன் வீட்டிற்கு வரவில்லை என்று தெரிந்து கொள்ள அவள் நம்பருக்கு அப்பா ஃபோன் செய்தார்கள். அது சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது. உடனே அவர்கள் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் ஆபீஸுக்கு வந்து பார்க்க கிளம்பினார்கள். நான் தான் தடுத்து நான் பார்த்து விட்டு வருகிறேன் என்று வெளியில் வந்தபோது தொலைபேசியிலிருந்து உங்களுக்கு ஃபோன் செய்தேன் என்றான். அவன் பேசியதை கேட்ட மகிந்தன், இன்னும் 10 நிமிடத்துக்குள் அன்று ஆஸ்பத்திரியில் என்னுடன் பார்த்தாயே கதிர் என்பவன், அவன் உன் அக்கா என் மனைவி என்ற ஆதாரத்தை காட்டவும் தற்போது அவள் என்னுடன் தான் இருக்கிறாள் என்ற விஷயத்தை கூறவும் உன் வீட்டிற்கு வருவான். அதனால் நீ நேராக உன் வீட்டிற்கு போ என்றான். அவன் அவ்வாறு கூறியதும், நீங்கள் வலுக்கட்டாயமாக என் அக்காவின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டால் மட்டும் என் அக்காவின் கணவனாகிவிட முடியாது. மேலும் இன்று மாலை வெளியாகும் நாளிதழில் வந்த செய்தியையும் படத்தையும் நான் இப்பொழுதுதான் இந்த பூத்தில் வாசலில் இருந்த கடையில் உள்ள பேப்பரில் பார்த்தேன் என்று கூறி மேலும் மகிந்தனிடம் கோபமாக பேச போனவனை, மகிந்தன் கொஞ்சம் அடங்கு வருண், நாளை காலையில் வரும் பேப்பரில் லயா என் மனைவி என்றும் எனக்கும் ஐஸ்வர்யாவிற்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று விட்டது என்ற செய்தியும் வரும். மேலும் எங்களுக்கு நடந்த திருமணத்திற்கு உன் அப்பாவின் சாட்சி கையெழுத்து தான் முதலில் உள்ளது. மேலும் நீ புத்திசாலி என்று நினைத்தேன். ஆனால் உனக்கு இந்த மகிந்தனின் பலமும் அந்தஸ்து தெரிந்த பின்பும் உன் அக்காவினால் கல்யாணம் செய்திருப்பதை பார்த்து உனக்கு சந்தோஷம் தானே வந்திருக்கணும். சரி, அதை விடு. இப்பொழுது நீ வேகமாக சென்று உன் அப்பாவிடம் போய், நான் நல்லவன் வல்லவன், உன் அக்காவிற்கு ஏற்ற புருஷன் என்றும் இப்பொழுது உன் அக்கா இந்தியாவில் கோடீஸ்வரன் மற்றும் த கிரேட் பிஸ்னஸ்மேன் மகிந்தனின் மனைவி என்ற பெரிய இடத்தில் உள்ளதன் அருமை பெருமைகளை எடுத்து கூறி அவரை ரிலாக்ஸ் செய்யணும். இல்லாவிட்டால் உன் அப்பாவிற்கு உடல் முடியாமல் போய்விடும் என்று கூறினான். மகிந்தனின் பேச்சில் சற்று அதிர்ந்தவன் பின்பு தன் தந்தையின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு, மிஸ்டர் மகிந்தன், உங்களின் அராஜகத்திற்கு ஒரு நாள் முடிவு பிறக்கும் என்றவன். ஆனால் நான் இப்பொழுது உள்ள என் அப்பாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை பார்க்க போகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு பயந்து ஒன்றும் என் அப்பாவை சமாதானப்படுத்தப் போவதில்லை என்று வருத்தத்துடன் கூறினான். வருணின் பேச்சு தன்னுடைய அதிரடி பேச்சினால் சற்று நிதானத்திற்கு வந்ததை அறிந்த மகிந்தன் தானும் சற்று பொறுமையாக பேச ஆரம்பித்தான். வருண், நான் கொஞ்சம் ஹார்ஸாக பேசிவிட்டேன். நான் என்ன செய்ய? இப்படி அதிரடியாக பேசியதால் தான் நீ கொஞ்சம் அடக்கி என்னிடம் பேசுகிறாய் என்றவன். நீ என்னை மிஸ்டர் மகிந்தன் என்று கூப்பிட வேண்டாம், மாமா என்று கூப்பிடு என்றவன். நான் இப்பொழுது சொல்வது சத்தியமான உண்மை வருண். நான் லயாவை மனதார விரும்பி கல்யாணம் முடித்துள்ளேன். நான் உன் அக்காவை என்னிடம் கொண்டு வர செய்த செயல்கள் வேண்டுமென்றால் தவறானதாக இருக்கலாம். ஆனால் நான் லயாவிற்கு சரியான கணவன் என்பதை போக போக புரிந்து கொள்வாய் என்றவன். நான் உன் அக்காவிடம் போனை கொடுக்கிறேன். உன் அப்பா நலமாக இருக்கிறார் என்று கூறு. வீட்டிற்கு போய் உன் அப்பாவை பேச சொல்கிறேன் என்று அவளிடம் கூறு என்று கரார் குரலில் கூறிக்கொண்டு சென்று போனை லயாவிடம் நீட்டி, உன் தம்பி பேசுகிறான் என்று சொல்லி கொடுத்தான். வருணுக்கு
மகிந்தன் தன்னிடம் கரார் குரலில் கூறியது பிடிக்கவில்லை எனினும் அதனை வெளிக்காட்டாமல் தன் அக்காவிடம் பேச முயன்றான். தன் தம்பிதான் பேசுகிறான் என்று தெரிந்தவுடன் வருண், அப்பா எப்படி இருக்கிறார்? என் பாஸ் எப்படி என்னை கேட்காமல் என்னை கல்யாணம் பண்ணினாரோ அதேபோல் என்னை கேட்காமலே அவர் வீட்டிற்கு என்னை கொண்டு வந்து விட்டார்டா. எனக்கு அப்பா என்னை தேடுவார் என்று பயமாக இருக்கிறது வருண் என்று கூறினாள். அவள் பயப்படுவதை கேட்ட வருணுக்கு கஷ்டமாக இருந்தது. எனினும் அதை வெளி காண்பிக்காது, அப்பா நன்றாக உள்ளார் கவி, நீ இருக்கும் வீட்டின் முகவரியை சொல்கிறாயா? நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்றான். அவன் அவ்வாறு கூறியதும், இது ஏதோ பீச் ஹவுஸ் போல் உள்ளதுடா, எனக்கு எந்த இடம் என்று சொல்ல தெரியவில்லை என்றாள். அவளிடம் இருந்த போனை பறித்த மகிந்தன், வருண், நாளை நானே கார் அனுப்பி உன்னை இங்கு கூப்பிட்டு வருகிறேன். இப்பொழுது எனக்கு நிறைய வேலை உள்ளது. ஸோ நீ வீட்டிற்கு போய் அங்குள்ள நிலைமையை சரி செய் என்று கூறி தொடர்பை துண்டித்தான். மகிந்தன் தான் பேசிக்கொண்டிருக்கும் போதே மொபைலை பறித்ததும் கவிலையாவிற்கு கட்டுப்படுத்த முடியாதவாறு கோபம் ஏற்பட்டது. எனவே அவள் தான் இருக்கும் இடத்தையும் அங்கு மற்ற வேலையாட்கள் ஆங்காங்கே வேலை பார்ப்பதையும் கவனத்தில் கொள்ளாமல், நான் பேசி முடிக்கும் முன் எப்படி நீங்கள் என்னிடம் இருந்து மொபைலை பிடிங்கலாம்? உங்கள் மொபைல் என்பதனால் தானே என்னிடம் இருந்து பறித்தீர்கள். முதலில் என் போனை என்னிடம் கொடுங்கள் என்று சிலிர்த்து கொண்டு சண்டை போடுவது போல் அவனை பார்த்து சத்தமாக பேசினான். அதற்கு மகிந்தன், கொடுக்க முடியாது போடி என்று அசால்ட்டாக கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும் அவளுக்கு வந்த கோபத்தில் தன் ஒரு கை விரல்களை மடக்கி அவனின் சட்டை காலரை மறு கையினால் பற்றி அவனை குனியுமாறு இழுத்து வைத்து கொண்டு, இப்பொழுது என் மொபைலை நீ கொடுக்கவில்லை என்றால் நான் கொட்டுகிற கொட்டில் டாமஞ்சேரியில் வரும் டாமிற்கு மண்டை புடைப்பது போல் உன் மண்டையும் புடைத்து விடும் என்று கண்களை உருட்டி கோபமாக கர்ஜித்தார். மகிந்தனுக்குத்தான் தன்னை சுற்றி அங்கங்கே வேலையாட்கள் இருக்கும்போது கவிலையா இப்படி செய்வது சற்று சங்கடமாக இருந்தது. ஏனெனில் இதுவரை அவனிடம் யாரும் அவன் வீட்டார் உட்பட இவ்வாறு நடந்து கொண்டதில்லை. அவனிடம் மரியாதையாக சற்று தள்ளி நின்றுதான் பேசுவார்கள். அவனின் சின்ன வயதில் இருந்தே மற்றவர்கள் அவனின் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச முயன்றதில்லை. அவனுக்கும் ஆளும் அரசனின் தன்மை அவனின் தாத்தாவின் மூலம் சிறு வயதிலேயே வந்திருந்தது. எனவே அவனும் தனக்கென்று ஒரு வட்டத்தை போட்டு யாரும் தன்னை நெருங்காதுவாறு தான் வளர்ந்து வந்தான். தன் தாத்தா சொல்லுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான். மற்றபடி அவனை சுற்றியுள்ளவர்கள் அனைவரையும் அவனது கட்டுப்பாட்டில் தான் வைத்திருப்பான். ஆனால் இப்பொழுது லயா அவனிடம் கோபப்பட்டு தன் சட்டை காலரை பிடித்து இழுத்து முறைத்து கொண்டு பேசுவது அவனுக்கு சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. ஆனால் மற்றவர்களின் முன் அவள் அவ்வாறு செய்வது அவனுக்கு சங்கடமாக இருந்தது. எனவே மகிந்தன் அவள் தன் காலரை பிடித்திருந்த கையை தன் ஒரு கையில் பிடித்து கொண்டு மற்றொரு கையால் அவள் ஓங்கிய கையை அவளில் எதிர்ப்பை அசால்ட்டாக அடக்கி, ஏய் ஏய், இப்படி நடுகாலில் வைத்து என்னை படுத்தினால் என்னுடைய பனிஷ்மெண்ட் உன் உதட்டுடன் மட்டும் முடியாது என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும் டக்கென்று அவனின் பிடியில் இருந்து திமிரி தன் கையிரண்டையும் உருவ முயன்றாள். அவளின் செயலில் புன்னகையுடன் ஒரு கையை மட்டும் விட்டுவிட்டு மற்றொரு கையை பிடித்து கொண்டு தன்னுடன் அவளை இழுத்து கொண்டே அந்த வீட்டின் மாடியில் இருந்த அவர்களுக்காக பார்த்து பார்த்து அவன் டிசைன் செய்திருந்த பகுதிக்குள் அவளை நிறுத்தினான். லயாவிற்கு இதுவரை ஒட்டியிருந்த சிறிது தைரியமும் ஆளில்லாத அம்மாடி பகுதிக்கு வந்ததும் விடைபெற்று ஓடிவிட்டது. அவள் நடுக்கத்துடன் என்ன செய்வது என்பதை அறியாமல் அவன் தன்னை பிடித்து நிற்க வைத்த இடத்திலேயே அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அங்கு அவளை விட்டபின் மகிந்தன் பெரும் ரிலாக்ஸாக உணர்ந்தான். அவன் லயா நிற்பதை பார்த்து கொண்டே, இப்படியே அசையாமல் ஒரே இடத்திலே எவ்வளவு நேரம் நிற்கப் போகிறாய் பேபி என்று கூறிக்கொண்டே, நான் ரெஃப்ரெஷ் செய்ய போகிறேன், நான் வருமுறை சற்று உட்கார்ந்து நீயும் உன்னை ரிலாக்ஸ் செய்து கொள் என்று கூறியவன் பாத்ரூமிற்குள் சென்று மறைந்தான். கவிலையாவிற்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. அவளுக்கும் சற்று உட்கார்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள அவகாசம் தேவைப்பட்டது. அவள் இது மாதிரியான சூழலில் உடனே இப்படி சிக்குவோம் என எதிர்பார்க்கவில்லை. ஐஸ்வர்யாவின் வயிற்றில் உள்ள குழந்தை அவனுடையது கிடையாது என்றும் அது அவளின் லவ்வரின் குழந்தை என்று தெரிந்தபோதே தான் அறியாமல் ஐஸ்வர்யாவின் வாழ்க்கையில் தன்னால் பெரிய துரோகம் நடப்பதற்கு தான் காரணமாகிவிட்டோம் என்ற உறுத்தல் அவளுக்கு மறைந்தது. மேலும் மகிந்தனின் மேல் இருந்த பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்தும் கீழ்த்தரமானவன் என்ற எண்ணம் அவளை விட்டு விடை பெற்றது. ஆனாலும் தன்னிடம் நெருங்குவதற்கு அவன் மேற்கொண்ட செயல்களும் பணத்திமிரும் தான் என்ற அகம்பாவமும் உள்ளவனை எப்படி தன்னால் ஏற்க முடியும் என்ற கேள்வி எழுந்தது.
அதுவும் இப்பொழுதும் தன் மனதினை பற்றி சற்றும் சிந்திக்காமல் அவளின் மேல் ஆசைப்பட்ட காரணத்திற்காக இங்கே கொண்டு வந்து நிறுத்தும் வரை தன் மீதான மகிந்தனின் அடக்குமுறையை நினைக்கையில் அவளுக்கு உள்ளம் கொதித்தது. இவ்வாறான மனக்குழப்பத்தில் அவள் அருகில் இருந்த கட்டிலில் உட்கார்ந்து தன் கால்கள் இரண்டையும் படுக்கையின் மேல் குத்த வைத்து அவளின் கால்களில் இரண்டையும் தன் கைகளால் சுற்றி வளைத்து பிடித்து தன் முட்டிகளில் தலையை சாய்த்து தன்னை அமைதிப்படுத்தினால்தான் தன்னால் அடுத்து யோசிக்க முடியும் என்ற எண்ணத்தில் கண்களை மூடி மனதிற்குள் ஓம் ஓம் என்று முருகனின் நாமத்தை கூறி தன்னை அமைதியாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். வெள்ளை நிற டர்க்கி துண்டை இடையில் கட்டிக்கொண்டு பாத்ரூமை விட்டு வெளியில் வந்த மகிந்தன் கட்டிலில் கண்மூடி உட்கார்ந்திருந்த லயாவை நின்று ரசித்து பார்த்தான். தன்னுடன் அவளை அந்த படுக்கையில் இருப்பது போன்ற அவனின் கனவு இன்று கை சேர்ந்தது போல் அவனுக்கு நிறைவு ஏற்பட்டது. தற்செயலாக கண் விழித்து பார்த்த லயா அவனின் கோலம் கண்டு கருமம் கருமம் என்று கூறிக்கொண்டு மறுபுறம் திரும்பி முகத்தை வைத்துக்கொண்டு இப்படியா அரைகுறையாக வந்து நிற்பது என்று கடுப்புடன் கேட்டான். அவள் அப்படி கேட்டதும் இது என்னடா வம்பா போய்விட்டது, என் வீட்டில் என் படுக்கை அறையில் என் பொண்டாட்டி முன்னால் நான் எப்படி வேண்டுமென்றாலும் இருப்பேன், இதற்கு ஏன் நான் வெக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே அவன் அலமாரியை திறந்து அதில் இருந்த வீட்டிற்கு போடும் ஷார்ட்ஸும் கையில்லாத டீ ஷர்ட்டும் எடுத்து உடுத்தியவன் அப்பாடா என்று கூறிக்கொண்டு அவள் உட்கார்ந்திருந்த பெட்டியில் விழுந்தவன் அதில் இருந்த தலையணையை எடுத்து அணைத்து கொண்டான். அவன் கட்டிலில் விழுந்த மறுநொடி குதித்து கட்டிலை விட்டு இறங்கிய லயா அவனை முறைத்து பார்த்தாள். அவள் முறைப்பதை பார்த்த மகிந்தன் ரொம்பத்தான் பண்ற நீ என்றவன், உன்னிடம் ரொமான்ஸ் பண்ணுகிற மூடில் இப்பொழுது நான் இல்லை, நீயும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொள் பேபி, உனக்கு சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் இல்லைதானே என்றவன், வேணுமென்றால் என்னுடையதை நீ யூஸ் பண்ணி கொள்ளலாம், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை என்று கூறிக்கொண்டு தன்னுடைய மொபைலை எடுத்துக்கொண்டே அவளை பார்த்தான். அவளின் முகச்சுளிப்பை பார்த்து புன்னகைத்து கொண்டே தன் தங்கை மதுராவுக்கு ஃபோன் செய்தான். ஒரு ரிங்கிலேயே ஃபோனை எடுத்த அவளின் தங்கை, அண்ணா நீ எங்கு இருக்கிறாய், அம்மாவும் அப்பாவும் நீ வீட்டிற்கு வரவில்லை என்று சொன்னார்கள், அவர்களுக்கு நீ கல்யாணம் முடித்த விஷயம் தெரிந்து உன்மேல் வருத்தமாக இருக்கிறார்கள், நீ அண்ணியுடன் நம் வீட்டிற்கு போய் அவர்களை சமாதானப்படுத்தாமல் எங்கு போயிருக்கிறாய் என்று கேட்டாள் அவனிடம். கவிலையா அருகில் இருப்பதை பார்த்துவிட்டு தன் தங்கையிடம், மதுரா ஏற்கனவே உன் அண்ணியை அவள் அனுமதி இல்லாமல் நான் கல்யாணம் செய்து என்னுடன் கூட்டி வந்ததற்கு என் மேல் கோபமாக இருக்கிறாள், இந்த நிலையில் நான் நம் வீட்டிற்கு கூப்பிட்டு போனால் நம் அம்மாவும் அப்பாவும் ஏதாவது அவளை பற்றி தவறாக பேசிவிட்டால் அவ்வளவுதான், என் கல்யாண கதை முடிந்தது, அதனால் உன் அண்ணியை நான் இப்பொழுது அவளுக்காக வாங்கி இருக்கிற புது வீட்டிற்கு அவளை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். அவன் பேச பேச மதுராவிற்கு டென்ஷனில் வாயில் வார்த்தை வர மறுத்தது. பின் தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்தவள், அப்போ உன்னை அண்ணி காதலித்து கல்யாணம் முடிக்கவில்லையா, நீ என்ன லூசா, எப்படி அண்ணா ஒருவரை கட்டாயப்படுத்தி குடும்பம் நடத்த முடியும், கொஞ்சம் பொறுமையாக அண்ணியின் மனதிற்குள் நீ நுழைந்து பின் கல்யாணம் செய்திருக்கலாம், ஆனாலும் உன்னை கூட கல்யாணம் செய்ய ஒருத்தி மறுப்பாள் என்பதனை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றாள். அவள் பேசியதை உள்வாங்கியவன், நீ சொல்வது போல் உன் அண்ணி காதலுக்கு பச்சை கொடி காண்பிற்கும் ரகம் இல்லை, அப்பா அம்மா பார்க்கும் மாப்பிள்ளையை கடவுளாக துதிப்பாடும் ரகம், அவளின் மனதிற்குள் நான் நுழைய முதலில் நான் சமாதானப்படுத்த வேண்டியது அவளின் அம்மா அப்பாவைத்தான் என்றவன், அந்த வேலையை செய்யத்தான் நான் உன்னை கூப்பிட்டேன் என்றான். அவன் அவ்வாறு கூறவும், நான் என்ன அண்ணா செய்ய வேண்டும் என்று கேட்டான். உடனே மகிந்தன், நீ என்ன சொல்வையோ ஏது சொல்வையோ எனக்கு தெரியாது, நீ இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பி ரெடியாக இரு, கதிர் வந்து உன்னை லயாவின் அப்பாவிடம் கூட்டி போவான், நீ அவர்களிடம் போய் இன்னும் 2 நாளில் நீ நம் அம்மா அப்பாவுடன் வந்து எங்களின் கல்யாணத்திற்கு ரிசப்ஷன் வைப்பதற்கான தேதி முடிவு பண்ண பேச வருவார்கள் என்று கூறிவிட்டு அதற்கு அவர்களை சம்மதிக்கவை, நாளை நாங்கள் இருவரும் சேர்ந்து பத்திரிகைக்கு எங்களின் பேட்டியை கொடுக்க போட்டுக்கொள்ள உன் அன்னிக்கு உடையை வாங்கி கொண்டு நீ ட்ரெஸ் டிசைன் பண்ணும் உன் காஸ்டியூமரையும் கூப்பிட்டு கொண்டு கதிருடன் இங்கே வா என்று கூறினான். பார்வதி தன் வீட்டின் வாயிலிலே தன் மகளை எதிர்பார்த்து பார்த்திருந்ததால் வாசலில் கதிர்காரை நிறுத்தவும் தன் மகள்தான் வந்துவிட்டாள் என்று வேகமாக வாசலுக்கு வந்தாள். காரிலிருந்து தன் மகள் இறங்காமல்
கதிர் இறங்கி தன்னை நோக்கி வருவதை பார்த்து, தம்பி, நீங்கள் மட்டும் காரில் இருந்து இறங்குகிறீர்கள், என் மகள் எங்கே என்று கேட்டாள். அதற்கு கதிர் பதில் சொல்வதற்கு முன் அவனுக்கு வந்த டென்ஷனை மறைத்து கொண்டு வெளியில் பார்வதியை பார்த்து வரவழைத்து கொண்ட புன்னகையுடன், மேடம், வீட்டில் பத்திரமாக இருக்கிறார்கள் என்று கூறினான். அவனின் பதிலில் குழம்பி போன பார்வதி, அவள் இன்னும் வீட்டிற்கு வரவில்லையே தம்பி என்றாள். கார் சத்தம் கேட்டவுடன் கவி வந்துவிட்டாள் என்று கூறிக்கொண்டு வாசலுக்கு போன பார்வதி யாருடனோ பேசிக்கொண்டு இருப்பதை கேட்ட ஈஸ்வரன் என்ன என்று பார்ப்பதற்கு வாசலுக்கு வந்தார். அந்த நேரம் விரைந்து வீட்டு வாசலுக்கு வந்த வருண், அப்பா, இவர் கதிர் என்றவன் வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பேசலாம் சார் என்று கதிரை பார்த்து கூறினான். வருண் தன்னை பார்த்து வாருங்கள் என்று சொன்னதும் கதிருக்கு அப்பாடா என்று இருந்தது. வீட்டிற்குள் வந்ததும் கதிர் தன்னிடம் இருந்த மகிந்தன் கவிலையா கல்யாண பதிவு செய்த சான்றிதழை ஈஸ்வரனிடம் கொடுத்தான். என்னது சார் இது என்று கேட்டுக்கொண்டே வாங்கியவர் அதை பார்க்கும்போது கதிர் கூறினான், கவி மேடமும் எங்கள் பாஸ் மகிந்தனும் கல்யாணம் முடிந்ததை பதிவு செய்த சான்றிதழின் நகல் சார் என்று கூறினான். அவன் சொன்னதை அதிர்ச்சியுடன் கேட்டவர் அந்த சான்றிதழில் உள்ள பெயர்களையும் பார்த்து அவரால் அதை நம்பவோ ஏற்கவோ முடியாமல், என் மகள் இப்போ எங்கே? நீங்கள் கடத்தி வைத்திருக்கிறீர்களா? என் மகள் சம்மதத்துடன் ஒன்றும் இவ்வாறு நடந்திருக்காது என்று கதிரின் சட்டையை பிடித்து உலுக்கி கேட்டார். பார்வதியும் முதலில் அதிர்ந்தாலும் ஈஸ்வரன் டென்ஷன் ஆனதும் அவருக்கு திரும்பவும் உடலுக்கு முடியாமல் போய்விடுமோ என்று பயந்தார். தன் மகளை பற்றி கவலைப்படுவதா, இல்லை அதனால் தன் கணவனுக்கு திரும்ப உடல் பாதித்து விடுமோ என்று பயப்படுவதா என்று புலம்பியபடி நின்றான். அவரை சமாதானப்படுத்தும் நோக்குடன் வருண், அப்பா, நான் அக்காவுடன் இப்பொழுதுதான் போனில் பேசினேன். அவள் நலமாக இருக்கிறாள். நீங்கள் சற்று அமைதியாக உட்கார்ந்து நடந்ததை பற்றி விசாரியுங்கள் என்று கூறினான். பார்வதி ஓர் செப்பில் தண்ணீரை கொண்டு வந்து, முதலில் நீங்கள் இந்த தண்ணீரை குடித்துவிட்டு கொஞ்சம் பொறுமையாக என்ன ஏது என்று விசாரிக்கலாம். நம் கவி நலமாகத்தான் இருக்கிறாள் என்று வருண் கூறுகிறான். அதனால் நிதானமாக உங்களின் உடல் நிலையையும் மனதில் கொண்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள் என்றார். எப்படி பார்வதி, என்னால் அமைதியாக இருக்க முடியும்? எப்படி சந்தோஷமாக வீட்டில் கலகலப்பாக வலம் வந்த என் மகள் எப்பொழுது இவர்களிடம் வேலைக்கு போனாலோ அன்றிலிருந்தே அவளின் கலகலப்பே தொலைந்து போய்விட்டது. இதற்கெல்லாம் காரணமான அந்த மகிந்தனை என் மகளின் மாப்பிள்ளையாக என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றார். உடனே பார்வதி, கொஞ்சம் அமைதியாக நான் சொல்வதை கேளுங்கள். இப்பொழுது நாம் அவசரப்படக்கூடாது. இப்பிரச்சனையில் இருப்பது பெண் பிள்ளை. இதை நாம் கவனமாகத்தான் கையாள வேண்டும். அவசரப்பட்டு நாம் எதுவும் செய்தால் பின் நம் மகளின் வாழ்க்கையே பிரச்சனையாகிவிடும். முதலில் நம் கவியிடம் நாம் பேச வேண்டும். அவளின் நிலை தெரிந்த பின் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் என்றார். கதிர் சொன்னான், சார், நான் போய் இப்பொழுது எங்கள் பாஸின் தங்கை மதுராவை இங்கு கூட்டிக் கொண்டு வருகிறேன். அவர்கள் உங்களுடன் பேச வேண்டும் என்று என்னை கூப்பிட வர சொன்னார்கள் என்று கூறியவன் வருணிடம் தன்னுடன் வெளியில் வரும்படி கூறியவன் வருணுடன் வீட்டிற்கு வெளியில் வந்தான். தன்னுடைய மொபைலில் இருந்து மகிந்தனுக்கு தொடர்பு கொண்டான். சொல் கதிர், லயாவின் அப்பா வீட்டில் என்ன சொன்னார்கள் என்று கேட்டான் மகிந்தன். அவர்கள் மேடமுடன் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நான் வருணுடன் அவர்கள் வீட்டு வாசலில் இருக்கிறேன் என்று கூறினான். நீ மொபைலை வருணிடம் கொடு கதிர் என்று கூறினான் மகிந்தன். மொபைலை கையில் வாங்கி தன் காதில் வைத்ததும் வருணிடம் மகிந்தன் பேசினான். வருண், நான் உன் அக்காவிடம் போனை கொடுக்கிறேன். உன் அப்பாவிடம் அவர் உடல் நிலையை மனதில் வைத்து உன் அக்காவை அவரிடம் பேச சொல் வருண் என்று கூறி, லயா, உன் தம்பி உன்னிடம் பேச வேண்டுமாம், பேசு என்று கூறி தன் மொபைலை கவியிடம் கொடுத்தான் மகிந்தன். தன் தம்பி பேசுகிறான் என்று தெரிந்ததும் ஆவலுடன் வாங்கி வரு என்று பேச்சை ஆரம்பித்ததும் வருண், அக்கா, நான் கேட்பதற்கு நீ உன் மனதில் உள்ளதை மறைக்காமல் கூற வேண்டும் என்று நேரடியாக அவளின் நலம் பற்றி விசாரிக்காமல் கராராக தன் பேச்சை ஆரம்பித்தான் வருண். அவனின் குரலில் ஒரு அழுத்தம் இருப்பதை உணர்ந்த கவிலையா, என்ன கேட்கப் போகிறாய் வருண் என்று கேட்டார். அதற்கு வருண், அக்கா, மிஸ்டர் மகிந்தனை விட்டு உன்னை நான் திரும்ப மீட்டு கூட்டி வந்தால் நீ அப்பா உனக்கு பார்த்து வைத்திருக்கும் மாப்பிள்ளையை உடனே கல்யாணம் செய்து கொள்வதற்கு சம்மதிப்பாயா? இதற்கு நீ இப்பொழுது உண்மையான பதில் கூற வேண்டும் என்று கூறினான். அதற்கு முதலில் பதில் கூற சற்று திணறிய கவிலையா, உடனே நான் யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டேன் என்றான். அதற்காக இந்த மகிந்தனுடன் என்னை குடும்பம் நடத்த சொல்லி என்னை இங்கிருந்து கூட்டி செல்லாமல் விட்டு விடுவீர்களா வருண் என்று கேட்டாள் அவனிடம். அவள் அவ்வாறு கூறியது வருணுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. இருப்பினும் அதனை வெளியில் காண்பிக்காமல்
வேறு என்ன செய்ய சொல்கிறாய் அக்கா என்றான். இப்பொழுதுள்ள நம் அப்பாவின் உடல்நிலையில் வேறு எப்படி முடிவெடுக்க? மேலும் மிஸ்டர் மகிந்தனுக்கு ஐஸ்வர்யாவுடனான கல்யாணம் நடக்காது என்றும் நீ அவரின் மனைவி என்றும் அவர் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க போவதாக கூறிய பின் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை துவங்க முடிவெடுப்பதுதான் புத்திசாலித்தனமான முடிவு என்றவன், நான் அப்பாவிடம் போனை கொடுக்கிறேன், நீ அவரிடம் நலமாக இருப்பதாக சொல், நாளை நான் நீ இருக்கும் இடம் வந்து உன்னை பார்க்கிறேன் என்று கூறியவன் வீட்டினுள் சென்றான். வருண் தன்னிடம் பேசிய விதத்தை நம்ப முடியாமல், ஆனால் தற்போதைய தன் தந்தையின் உடல்நிலையை அவன் உணர்த்திய விதத்தில் தான் என்ன செய்ய என்று குழம்பிய கவிலையாவின் கோபம் முழுவதும் மகிந்தனின் மேல் திரும்பியது. வருண் தன் தந்தையிடம் அக்கா பேசுகிறாள் என்று மொபைலை கொடுத்ததும் கையில் வாங்கிய ஈஸ்வரன், கவி நீ எப்படி இருக்கிறாய்? உனக்கு அந்த மகிந்தன் ஏதேனும் பிரச்சனை கொடுக்கிறானா? எதுவாக இருந்தாலும் என்னிடம் உண்மையை சொல் என்று கேட்டார். தன் அப்பா மிகுந்த பதற்றத்துடன் பேசுவதை கேட்ட கவிலையாவிற்கு அவரை அமைதிப்படுத்துவதுதான் அவரது தற்போதைய உடல்நிலைக்கு நல்லது என்பதை உணர்ந்தவள், அப்பா நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமாக இருக்கிறேன். மகிந்தன் என் சம்மதம் இல்லாமல் தான் என்னை கல்யாணம் செய்தார். எனினும் உங்களின் சம்மதம் இல்லாமல் என்னுடன் வாழ நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அதற்கு என்ற அர்த்தத்துடன் பக்கத்தில் இருந்த மகிந்தனை பார்த்து கொண்டே, முயற்சிக்கும் தாழ்ந்த நிலைக்கு அவர் போகவும் மாட்டார் என்று நம்புகிறேன் என்றார். மற்றபடி எனக்கு இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மாவிடம் நான் பேச வேண்டும். அவர்களும் என்னை நினைத்து கவலையுடன் இருப்பார்கள். அவர்களிடம் மொபைலை கொடுங்கள் என்றான். தன் அம்மாவிடமும் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளதாக கூறியானாள். ஆனால் தன் கையில் மொபைலை வாங்கிய பார்வதி மாப்பிள்ளையின் மனம் அறிந்து அவரை கோபப்படுத்தாமல் நடந்து கொள் கவி, உன் வாழ்க்கை இதுதான் என்று முடிவு ஆகிவிட்டது. எனவே நீ மாப்பிள்ளையுடனான உன் வாழ்க்கையை நல்லபடி வாழப்பார். இங்கு உன் அப்பா நலமாக இருக்கிறார். விரைவில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று கூறியவர் தொடர்பை துண்டித்தார். பார்வதி தொடர்பை துண்டித்ததும் ஈஸ்வரன், என்ன பார்வதி, கவியிடம் நீ பேசிய விதத்தின் அர்த்தம் என்ன என்று புரிந்துதான் நீ பேசினாயா என்று கோபத்துடன் கேட்டார் ஈஸ்வரன். அதற்கு ஒரு நிமிடம் பொறுங்கள் என்றவள், வருணிடம் நீ வாசலில் நின்று கொண்டிருக்கும் அந்த தம்பியிடம் இந்த மொபைலை கொடுத்துவிட்டு மாப்பிள்ளையின் தங்கையின் வருகைக்கு நாம் காத்திருப்பதாக சொல் வருண் என்று கூறினார். நான் கூறுவதை கேட்டு நீங்கள் கோபமோ வருத்தமோ டென்ஷனோ ஆகக்கூடாது என்று கூறி ஈஸ்வரனின் அருகில் அமர்ந்து அவரின் கையை ஆதரவாக பிடித்து கொண்டு பேச ஆரம்பித்தார்.